வணக்கம் மக்களே, வெல்கம் டு த லீடர்ஷிப் சீரீஸ் டே 11. How leaders are being smart and the decision or the solution always playing a vital role. Yes. இதுக்கு பின்னாடி ஒரே ஒரு விஷயம் தான் இருக்கு. இது நான் ஃபாலோ பண்ற விஷயமும் பெரிய பெரிய லீடர்ஸ் கிட்ட இருந்து கத்துக்கிட்ட விஷயமும் கூட. அது என்னன்னா ரீடிங் எ புக். ஏன் ஸ்பெஷலா இந்த புக், த மாஸ்டர் கீ சிஸ்டம். நான் என்னோட செல்ஃபை டெவலப் பண்ணிக்கணும்னு ஆரம்பிச்சப்போ இந்த புக்கு தான் எனக்கு ஹெல்ப் பண்ணிச்சு. ஸ்டெப் பை ஸ்டெப் சில புக்ஸை நம்ம படிச்சிருப்போம், அதில் சில விஷயங்கள் சொல்லியிருப்பாங்க, ஆனால் நம்ம அதை எக்ஸிக்யூட் பண்ணியிருக்க மாட்டோம் லைஃப்பில். ஆனால் இந்த புக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக 6 மாதம் எடுக்கும். ஏன்னா ஒரு ஒரு பார்ட்டும் ஒரு ஒரு விஷயங்களை சொல்லுவோம். அந்த ஒரு ஒரு விஷயங்களும் நீங்கள் பண்ணி முடிச்சாதான் உங்களால் அடுத்த பார்ட்டுக்கு போக முடியும். எஸ், அப்படிதான் நான் என்னோட செல்ஃபை டெவலப் பண்ண ஆரம்பிச்சப்போ இந்த புக்கு எனக்கு ஹெல்ப் பண்ணிச்சு. இதில் 20+ பார்ட்ஸ் இருக்குது. அந்த எல்லா சாப்டர்ஸுமே உங்களுக்கு மேண்டட்ரி, ஒரு புது விஷயத்த உங்களுக்கு கொடுக்க போகுது. ஏன் இப்போ உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும் லீடர்ஸ் எப்படி ஸ்மார்ட்டாக இருக்காங்க, அவங்களோட டிசிஷன்ஸ் எப்படி அழகாக கிடைக்குது அப்படின்னா, தே ரெட் லாட் ஆஃப் புக்ஸ் ஆர் தே ஹியர் லாட் ஆஃப் அட்வைசஸ் ஃப்ரம் குட் லீடர்ஸ் ஹூ தே ஃபாலோ ஆர் ஹூ தே இன்ஸ்பயர்டு. அவங்க நம்மளோட பிரெயின் எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு சுருளான படிவமாக தான் இருக்கும். அப்போது நம்ம ஒரு கிரைசிஸில் மாற்றோம், நமக்கு ஒரு சுச்சுவேஷன் அந்த மாதிரி வருது அப்படிங்கிறப்போ நம்மளே அறியாமல் நமக்கு சில சொல்யூஷன்ஸ் கிடைக்கும். எஸ், அந்த சொல்யூஷன்ஸ் தான் சில விஷயங்களை அழகாக ஹேண்டில் பண்ணுவோம், சில விஷயங்கள் தப்பாக போய் முடியும். ஆனாலுமே அதுலேருந்து எப்படி நம்ம ரெக்கவர் ஆகுறதுன்னு சொல்லிட்டு நம்மளாலே நமக்கு சில ஐடியாஸ் கொடுத்துக்க முடியும். இப்போ இருந்து நீங்களும் புக் படிக்க ஆரம்பிங்க, எல்லா விஷயங்களும் உங்களுக்கு அதிலே கிடைக்கும்.